முடியாது. விஷமும் மாறாது. திரு குமார் அவர் விடவே மாட்டாரு. அவர் யாரும் பேச நீங்க விடுங்க முதல்ல. நீங்க உங்க யூனிவர்சிட்டில உங்க ஃபேக்ட் யூனிவர்சிட்டில வர்ற தகவலை சொல்லி நாட்டுல நீங்க விளக்கம் சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க சார். நீ ஒரு விவாதத்துல எல்லாரும் பேச வந்திருக்கோம். கொஞ்சம் இருங்க. அதாவது மதிய உணவு திட்டம் நாடு முழுக்க பிஜேபி ஆளுகிற பகுதிகளில் முட்டை கூட கொடுக்கறது இல்ல. சைவத்தை மாத்தினாங்க. உணவுல கூட உங்களால ஒத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கான நேரத்துல நீங்க யாருக்கா நிக்கீங்க? இப்ப அவருக்கான நேரம் அதுலயே நீங்க குறுக்கிட வேண்டாம். கொஞ்சம் இருங்க. அதாவது இந்த நாட்டை நீ அரிசியை கொண்டு வா, ஒரு மூட்டை அரிசி, நான் ஒரு மூட்டை தவிட கொண்டு வர, 2 பேரும் கலந்து 2 பேருக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துருவோங்கிற கான்டெக்ட்ல பேசுறாங்க. அதுலதான் இவங்க சிந்திக்க இருக்கிறது. அடிப்படையா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? 13ஆம் 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால இந்த வெளிநாட்டுகள் இந்த படையெடுக்க வந்தது. இந்த நாடு இந்த படையெடுப்புகள் எப்படி நடக்கிறது? மத ரீதியா நடக்கிறது. அதிகமா பேசுறதுனால திமுக இடையில ஒரு முரண் ஏற்படணும் என்ற அந்த நோக்கத்துல பாஜக பாபரோட தாத்தா தைமூருங்க. பாபரோட தாத்தா தைமூர். செங்கிஸ்கான்லாம் அவங்க தாத்தா. கேளுங்க. ஆகையினால நாம இந்தியாவாக இருக்கணும் என்றால் பாஜக போன்ற கட்சி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை நிறைய பேச வேண்டியிருக்கு. திரு குமார், என்னோட கேள்விக்கு வாங்க. எமர்ஜென்சிய பத்தி பாஜக அதிகம் பேசுறதன் மூலமா காங்கிரஸ் திமுக இடையே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்த முயற்சிக்குதா? இல்ல, அது உண்மைதானே. அன்னைக்கு முதல்ல கைது பண்ண திமுகவில் 77ல எமர்ஜென்சி அன்னைக்கு திமுக தலைவர்கள்ல நாடு பூரா இருக்கிற தலைவர்கள்ல ஜெயபிரகாஷ் நாராயணன், பிரஜா சோசியலிஸ்டோட தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லாம் அடிச்சு கால் கையெல்லாம் அடிச்சு உள்ள போட்டாங்களே. கலைஞர் கைதானாரு, வைகோ கைதானாரு, தமிழ்நாட்டு அவ்வளவு தலைவரும் கைதானார்களே. அப்ப அதெல்லாம் இவங்க எல்லாம் பேசலன்னு போய் சொல்றாங்களா? உண்மைதானே அது? அது அடுத்தையே புனைக்கதையை புனைய வேண்டிய அவசியமே இல்லையே. நடந்த உண்மை தானே. இன்னைக்கு இவங்க மாற்றி பேசுறாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அன்னைக்கு கம்யூனிஸ்ட் பேசுறதெல்லாம் காங்கிரஸ்க்கு எதிராக பேசுறதெல்லாம் பதிவுகள் எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னா முரண்பாடுகள் இருக்குதா அப்படிங்கறத அவங்கள ஒத்துக்கறாங்க. கொள்கையான உடன்பாடும் உண்டு, முரண்பாடும் உண்டு. மதச்சார்பு என்பதை நாங்கள் உடன்படுகிறோம். எந்த மதச்சார்பற்ற நாடாக சமத்துவ நாடாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியா அதனுடைய எப்போதுமே ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியா என்கிற நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்தியா என்கிற நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நேற்றுதான் ஒரு அதானி முன்னேற்றம் முன்னேற்றத்தை இந்தியாவில் கொண்டிருக்கிறீர்கள். $7 trillion நெருங்கும் என்று சொல்லியிருக்கிறார். நாடு வளர்றதை பத்தியே அக்கறை இல்ல. உலகத்துல கவலை இல்ல. உங்களுக்கு ஆட்சி தயாராயிட்டீங்கிறதா என்னுடைய வாதம். கடைசியா